தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது இங்கே குழுமி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக வைத்து ஜெபிக்கப்படுகின்றது. நீங்க எந்த கருத்திற்காக இந்த அன்னையினுடைய ஆலயத்தை நாடி வந்திருக்கின்றீர்களோ, இந்த தவக்கால தியானத்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்றீர்களோ, அவை அனைத்தையும் இறைவன் நிறைவான ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அளித்து நிறை ஆசிர்வாதத்தோடு உங்களை பாதுகாத்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே உங்களுக்காக சிறப்பான விதத்திலே மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலியானது மேரி பிள்ளை அந்தோணி பிள்ளை ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், திருமதி மேரி சுந்தரம்பாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், செல்வி கார்மெலா லெபோ ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மரி குழந்தையின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், திருமதி துரை குடும்பத்தினருக்கு புனித சூசையப்பரின் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், மேலும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கனுத் மரீனா, சந்திரன் ஷாச்சன், சந்திரன் ஸ்டான்லி வினோத் உடல் நலம் பூரண குணமடைய வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் மாசிலா மரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஞானீஸ்வரன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ரோட்கோசால் இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மிஸ்டர் எட்வின் அமிர்தராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மிஸ்டர் மதாம் கொலோந்த ஆன்ரி ஆரோக்கியமரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மேலும் பாரிஸ் பாடர் குழுவிலிருந்து இன்றைய தினத்திலே மரித்த திரு தாமஸ் அவர்களுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பான விதத்திலே மன்றாடுகின்றோம். மேலும்
ஆர்ச்சூர் குடும்பத்திற்கு புனித சூசியப்பர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜோன் துரைராஜா, வயலட் நேசமணி, ஜார்ஜ் இமானுவேல், பத்ரிசியா சின்னமலர் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கியநாதன் விக்டோர், ஜிசேல், லெத்திசியா, நத்தாலி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஒகிஸ்டா, ஜாக்லின் இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்திற்கு கொடுத்து இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் அவர்களுடைய இறைப்பணி தொடரவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருமதி அலா ஜிசெல் புனித சூசியப்பரின் மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இயேசுவில் நம்பியிருக்கினியவர்களே, இன்றைய தினத்திலே நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம்முடைய பாசமிகு அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்கவும், இறைவன் இன்னும் அவரை நிறைவாக ஆசிர்வதித்து அவருடைய பணியை செய்ய இன்னும் அவருக்கு நிறைய பலனை கொடுத்து நிறைய ஆசிர்வாதத்தோடு அவரை வழிநடத்த நாம் இந்த திருப்பலியிலே அவருக்காகவும் அவர் செய்கின்ற பணிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னர் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆசி உண்டாகுக. மனதோடு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, இரக்கமாயிரும்,
பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை சருளும். தந்தையின் வலப்பக்கம் சேர்ப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். இருவரே ஆண்டவர், இருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் நல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் நீர் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற நீர் உதவி செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 4, 5 மேலும் 12 முதல் 14 முடிய மற்றும் 16 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி,
ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவே. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீ சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதேயும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரே நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கே நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என் அன்பான மைந்தறிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்ன நீங்கள் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் கூட ஜாஸ்தியாக வந்திருக்க மாதிரி தெரியுது. நான் கூட்டம் குறைஞ்சி கொஞ்சம் சேர் கீரை காலி ஆகிடுமோ, நிற்கிறவங்களாம் உட்காந்துருவாங்களோன்னு பார்த்தேன். இன்னும் நிறைய பேர் கூட நிற்கிற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு நிற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். உட்காந்துருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பலன் தரலாம். பரவாயில்ல, போனால் போதும். இப்போ தெரியுதா, நிற்கிறவங்களாம் யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த சாமியார்லாம் எப்படித்தான் நிற்கிறாங்களோ தெரிலப்பா அப்படின்னு. தேவை பிள்ளைகளை, நம்ம தவக்காலத்தில் ஒரு சிறப்பான தியானத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். துவக்கத்தில் சொன்னது போல் இது வந்து ஒரு உள்ளொளி பயணம், இன்வர்டு ஜேர்னி. இது அவங்கவுங்க முதல்ல ட்ராவல் பண்ணணும். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காருக்காக ட்ராவல் பண்ணக்கூடாது, மனைவியை நினச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது. நல்லா சொல்கிறாரு இந்த ஆள், அந்த ஆள் மனுஷன் வராமல் போயிட்டான் பத்தியா அப்படின்னு அங்கே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம மாறினா போதும். நம்ம ஒளியாக மாறினா, நம்ம உப்பாக இருந்தால் நம்ம நிற்கிற இடத்துல ஒரு சுரம் இருக்கும். அதுதான் இன்றைக்கி நற்செய்தி. நீ ஒளியாயிரு, நீ உப்பாயிரு. அப்போ நான் ஒரு மாற்றத்திற்கு என்னை கொண்டு செல்கிற பொழுது கண்டிப்பாக நம்ம நிற்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்போ நீங்கள் ஒரு சோறு ஆக்குறீங்க இல்லையா, சோறு ஆக்குறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, நல்லா ஒரு மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு 5 பேருக்கு சட்டியில் நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க. எவ்வளோ உப்பு போடுவீங்க? இல்லை, இந்த இவ்வளோ பெரிய சட்டியில் வைக்கிறீங்க, எவ்வளோ உப்பு போடுவீங்க? அந்த அளவுக்கு எல்லாம் தேரியாக சொல்கிறீங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக கையில் காட்டுங்க. இல்லை, நல்லா நிறைய காசு பணம் நிறையா இருக்குது, ஏன் வஞ்சகம் பண்ணுறீங்க? நல்லா அப்படி அள்ளி போடுவீங்களா? போட மாட்டோம். நானும் வீட்டில் எல்லாம் பார்த்துருக்குறோம், சமைக்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா கையில் உப்பு எடுத்துக்கிட்டு இப்படி 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 போடுவாங்க. போட்டுட்டு 4 உப்பை கையில் எடுத்துருவாங்க, போட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த உப்புங்கிறது வந்து எண்ணி தான் போடுறோம். அவ்வளோ குழம்பையும் அது சுவை உள்ளதாக மாற்றுது. இப்போ நீங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயே பாருங்கள், எல்லாம் வெளியில் போனால் எல்லோரும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பாரிஸே அப்படியே நிரம்பி வழியுது மக்கள் கூட்டத்தால். ஏன் நம்ம மட்டும் கிறிஸ்தவங்களாக இருக்கணும்? நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சட்டம்? என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவனே வாழ்வை ஆதாயம். இது அவனுக்கு இல்லையே, வெளியில் இருக்கிறவனுக்கு. நமக்கு மட்டும்தானா அப்படின்னா, எஸ், நம்ம தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நீ தான் உப்பு, நீ தான் ஒளி. அதுதான் இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல கடவுள் நம்மளை எப்படி தான் வச்சுருக்கிறாரு? ஒரு கையளவு உப்பு மாதிரி எடுத்து நம்மளை அப்படி விசிறி விட்டுருக்கிறாரு.
நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து விழுந்தீங்க, நான் இந்தியாவில் விழுந்துட்டேன், தமிழ்நாட்டில். அவ்வளோதான் வித்தியாசம். நான் சாமியாராக விழுந்திருக்கிறேன், நீங்கள் சம்சாரியாக விழுந்திருக்கிறீங்க. இப்போ பாருங்க, அவங்கவுங்க நிற்கிற இடத்துல அவங்கவுங்க என்ன செய்யணும்? உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் நற்செய்தி ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீங்க, மலை மேல் இருக்க நகர் மறைவாக இருக்க முடியாது, எவரும் விளக்கை ஏற்றி எங்கே வைக்க முடியாது? மரக்காலுக்கு கீழே கொண்டு போய் வைக்க முடியாது, அதை விளக்கு தண்டின் மீது தான் வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும், மாறாக விளக்குத்தண்ணின் மீதே வைப்பர், அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது, பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவர்கள் யாரு? மற்றவங்க உங்களுடைய நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இது நடக்குதா? அவர்கள் நம்முடைய செயலை கண்டு, பா இப்படி இருக்கிறாங்கப்பா, இந்த கடவுள் மேலே பாசமாக உறுதியாக விட்டு ஒரு பிஞ்சு கூட நகர மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது அளவுக்கு இருக்குதா நம்மளுடைய நம்பிக்கை வாழ்க்கை முறை? இருக்குதா? இருக்குது சாமி, கொஞ்சம் கயிறு மட்டும் கட்டிப்பேன் சாமி. அப்புறம் அவங்க போய் உடுக்கடியை சொல்லுவாங்க, அதையும் கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் எங்கள் பூஜைக்கு தான் வந்துடுவேன். அப்புறம் வந்து நன்மை வாங்கிப்பேன். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் அடுத்த நாசமாக போகணுன்னு கொஞ்சம் மந்திரம் போட்டு வருவேன். ஆனால் நன்மை வாங்கிடுவேன் சாமி, நன்மை பூஜையெல்லாம். நீங்கள் ஏதாவது கேளுங்க, கோயில் கட்டணும்னு சொல்லி கேளுங்க, மொதல் காணிக்கை என் காணிக்கை தான். ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் நாசமாக போகணும் கொஞ்சம் வேண்டிப்பேன் சாமி. பாருங்க பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லிச்சு. நம்ம செய்கிற செயல்களை பார்த்து மற்றவங்க விண்ணக தந்தையை புகழ்வார்கள். இன்னைக்கு நம்ம இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால். அதனால தான் இந்த தவக்காலத்தில் கடவுளுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நம்ம நிற்கிறோமாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நான் ஒளிஞ்சிப்பேன் அப்படின்னா ஸ்னீக்கிங் துருன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். பாம்பு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் போக முடியாது. கடவுளுக்கு ஒரே வழி தான், ஸ்ட்ரெயிட் வே. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். இடுக்கமான வாயில் சொல்லி தான் கூப்பிடுறாரு. இது நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்காது, இடுக்கமாக தான் இருக்கும். நீ நெருக்கி கிறுக்கி தான் உன்னைய பிடிச்சி உள்ளே வரணும். அதுக்கான ட்ரைனிங் தான் இந்த தவக்காலம். ஒவ்வொரு தவக்காலத்துலேயும் நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போய் தான் வெளியில் வரோம். அதனால தான் நம்மளுடைய நம்பிக்கை வாழ்க்கை இவ்வளோ நாள் ஓடி இருக்குது. அதனால் யூ கேரி த கிரெடிட். கடவுள் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் மற்றவங்களைப் போல் விலகி போயிடலை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லா தேசத்துலையும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த நாட்டில் இருப்பாங்க. ஐ ஆம் எ கிறிஸ்டியன் பட் ஐ டோன்ட் ஃபாலோ கிறிஸ்டியானிட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஐ டோன்ட் பிலீவ் எனி காட் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பெருமையாக நினைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளே சொல்லுவாங்க டோன்ட் கம்பல் மீ அப்படின்வாங்க. இப்போ ரொம்ப பெரிய வேதனை. அதை நீங்களே ஒரு சில வீடுகளில் பெற்றோர்களே பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குன்னாக்க நீங்கள் ரொம்ப செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்கணும், வீடு மூழ்கிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஐ லீவ் தம் ஃப்ரீ. நோ, இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்டு, நீங்கள் கடவுளுடைய காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையை உணர்ந்து கொண்டீங்கன்னா அந்த உண்மை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மலர்ந்திருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கே உங்கள் ஒளி தெரியல, அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, இந்த மீட்பு திட்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தருக்கு மட்டும் தனியாக கடவுள் ட்ராக் போட்டு கொடுக்கறது இல்லை. மீட்பு திட்டம்ங்கிறது இட் இஸ் அ காமன், எல்லாத்துக்கும் சேர்த்து. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி சூசையப்பருடைய விழா நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கிறவங்க இந்த தியானத்தில் இதையும் சேர்த்து நம்ம கொண்டாடுறோம், இந்த விழாவையும். புனித சூசையப்பர் பாருங்கள், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ ஒரு சின்ன ப்ராஜெக்டில் கடவுளுடைய திட்டத்தில் நின்னார். இன்றைக்கி இங்கே அவரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன் கொண்டாடுறோம்? அப்போ இவர் ப்ராஜெக்ட் யாருடைய ப்ராஜெக்டு? கடவுளோட ப்ராஜெக்டில் நிற்கிறார். அந்த கடவுளுடைய ப்ராஜெக்டில் நின்னதுனால, உறுதியாக நின்னதுனால, எந்த விதமான சலனத்துக்கு இடம் கொடுக்காமல் நின்னதுனால அவர் இன்னைக்கு உலகம் முழுமைக்குமான ஒரு நல்ல ஒரு தந்தையாக நமக்கு முன்னாடி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதனால் இந்த புனிதர்கள் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதங்கள், அடையாளங்கள். இவங்களை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். அதனால் இந்த தியானத்தில் நீங்களும் நம்முடைய புனித சூசையப்பரை போல இலக்கு நோக்கி பயணிக்கணும். இந்த புனித சூசையப்பருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த தவக்காலத்தில் 2 பாவத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாவம் ஏற்கனவே தொடக்க நூல் 3:8 சொல்லிட்டோம். பாவம் அப்படின்னா என்ன? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது, அதான் பாவம். சுருக்கமாக சொல்லணுன்னா
பாவம் மரத்துக்கு பின்னாடி, எந்த மரத்துக்கு பின்னாடி சாமி, ஆலமரமா அத்தி மரமான்னு கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. அதனால மரம்ங்கிறது என்னது? சுயநலம். எதுக்கு பின்னாடி உங்க கண்ணு போயிருக்கு, உங்க மனசு போயிருக்கோ அதெல்லாம் பாவம். கையை பிடிச்சி இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிருந்ததுன்னா பாவம். காசு பணத்தை, பிள்ளைங்க மேலே அன்பு இல்லை, மனைவி கணவன் மேலே அன்பு இல்லை, காசு பணம் தான் எல்லாம், பொருட்கள் மேலே போயிடுச்சு அப்படின்னா பாவம். வீட்டுக்குள்ளே மனுஷனை விட பொருள் தான் பிரதானம் அப்படின்னு நீங்கள் பொருள் மேலே சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் மனசை பாவம். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அது வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. போனோனையும் சோறு சோறுன்னா கேட்க முடியும்? கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பீரோவை திறந்து காட்டினாங்க. பீரோவை திறந்து எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பீரோவை திறந்து, லுக் அட் மை பீரோ அப்படின்னாங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு அப்படின்னேன். என்ன காட்டுறீங்க அப்படின்னேன். அப்போ தான் சி மை சாரீஸ். அப்போ தான் உத்து பார்த்தா அது கிட்டத்தட்ட 6 அடி பீரோங்க. பீரோ பூரா புடவையாக இருக்குது, வேறு பொருளே இல்லை. எல்லாம் புடவை பார்த்திங்கன்னா அழகாக மடித்து 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 அப்படியே அயன் பண்ணி அடுக்கி வச்சுருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் தான் சொல்கிறாங்க, எக்ஸிபிஷன், இதெல்லாம் பட்டு புடவை, இதெல்லாம் காட்டன் சாரீஸ், இதெல்லாம் வாயல் புடவை அப்படின்னு அவங்க நரேட் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இது, ஒரு 1000 புடவை இருக்குமேம்மா அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினா கூட 365 நாள் 365 புடவை தான் கட்ட முடியுமா? நீங்கள் 1000 புடவை வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நிறைய புடவை நான் வேலைக்காரிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. கொடுத்தது போகத்தான் இவ்வளோ அடுக்கி வச்சுருக்கிறியா, நாசமாக போவேன் அப்படின்னு. கத்திரிக்காய் வாங்க போகிற மாதிரி போகிறப்பெல்லாம் இந்த அம்மா புடவை வாங்கிட்டு வந்து நவுத்தி வச்சுருக்கும் போல. அது என்ன மேனியான்னு தெரியல எனக்கு, புடவை மேனியா தெரியல. பரவாயில்ல, ஆம்பளைங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனாலும் ரொம்ப நல்லவங்களும் இல்லை. அங்கே எங்கே மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அவங்கவுங்க தான் பார்க்கணும், புரியுதுங்களா? அதான் பெர்க்மன்ஸ் பாடுவார் இல்லையா, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அபிஷேகம் வாங்கியிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அபிஷேகம் வாங்கிட்டீங்களா? நிறைய பேருக்கு அபிஷேகம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய சபகாரங்க வராங்க, பைபிளை வச்சுக்கிட்டு பிரதர் அப்படின்னு வந்தோனி தட்டுனோனி நம்மளுக்கு என்னன்னே புரியாது. அபிஷேகம் வாங்கிருக்கீங்களா? அபிஷேகம் ஐயோ ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஆம்பளைங்களுக்கு ஒரு நல்ல குணம் உண்டுங்க, பதில் தெரியலன்னா பொண்டாட்டிக்கிட்ட விட்டுருவாங்க. என் மனைவி அப்படியே பம்பரமாக சமாளிப்பா எல்லாத்தையும். அரைக்க மாரி இந்த பிரதர் எதை கேட்குறாரு பாருமா, என்னங்க அபிஷேகம் ஐயோ இந்த சாமியார் நன்மை இல்லை, ரசத்தை அவரே குடிச்சுக்கிறாரு, அப்பத்தை படுத்தா தராரு. அபிஷேகம் பாதி தான் ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, வீட்டிலே ஒரே கஷ்டம் பிரதர். அவன் அப்படியே அழுட்டு போடுறான். வா என் பின்னாடியே வா, என் பின்னாடியே வா, உனக்கு எல்லாத்தையும் தர அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறவன் தான். நம்ம கோயிலில் 10 ரூபா சந்தா கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுதது, அங்கே போய் 10ல் ஒரு பகுதியை அழுத்தி அழுத்தி கொடுக்கணும், வேறு வழியே இல்லை. எல்லாம் கழட்டு கழட்டு எல்லாம் கழட்டு, நம்ம சபையில் எதிலும் போடப்படாது. கழட்டிட்ட மாதிரி என்ன செய்யணும், இப்போ என் பையில போட, அவன் வாங்கிக்கிறான். போங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபாதர் எங்கள் மனைவி வந்து ஒரு சபையிலேருந்து வந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபாதர், கேத்தலிக்காக தான் வந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அவங்க முழுக்கு ஞானஸ்தானம் வாங்கியே ஆகணும், அதுதான் முழுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். நான் இப்போ முழுக்கணுமா வேணாமா ஃபாதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கத்தோலிக்க சபையில் நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. வாங்கிட்டேன் ஃபாதர், இருந்தாலும் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த முழுக்கையும் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன் ஃபாதர். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, அத்தோட முடிஞ்சிச்சுவாங்க கதை அப்படின்னேன். தேவ பிள்ளைகளை தேவையில்லாமல் காரியம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வழி, அவங்களுக்கு அதுதான் ஞானஸ்தானம்னா அதை அவங்க வாங்கிட்டு போகட்டும். ஆல்ரெடி உனக்கு ஒரு பாண்டு எழுதி கடவுள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இப்போ நீ இப்போ இன்னொரு பாண்டை நீங்கள் போய் எழுத போகிறீங்க. அப்போ பழைய பாண்டு என்ன ஆகும், பழைய பத்திரம் என்ன ஆகும், கிழிச்சு போட்டுட்டு தான் நீங்கள் புது பத்திரத்தில் எழுதுறீங்க. இப்போ இந்த பத்திரத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் புதிய பத்திரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு யாருக்கு தெரியலைங்க. அதனால தான் சொல்கிறோம், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால் பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள் சரியானதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் பயணிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அந்த திருமுழுக்கு அபிஷேகம் வாங்கணுங்கிறத மறந்துடுறாங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த அபிஷேகத்தை உணராததுனால தான் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எது போனால் எனக்கு என்ன,
பாருங்கள், ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கடைசியில் அவர்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போயிடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறார் நம்மளை. இந்த புனிதர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். எதுக்கு? புனிதர்கள் எல்லாம் இன்றைக்கி அழிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க, அதான் எதுக்கு புனிதர்களை நீங்கள் வழிபடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் வர்ஷிப்பிங். நம்ம புனிதர்கள் யாரையும் வழிபடலை. அடுத்தவங்க வந்து சொல்கிறாங்களேன்ட்டு நம்ம குழம்பி போகக்கூடாது. என் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். யூ ஷுட் நோ யுவர் கேட்டகிசம். அவங்க சொன்னாங்க ஃபாதர், இவங்க சொன்னாங்க ஃபாதர். எங்களுக்கெல்லாம் இப்போ இரிட்டேஷனாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு மெசேஜ், அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க. பைபிள் இருக்குது, நெட்டில் நீங்கள் எல்லாம் கண்டதையும் பார்க்குறீங்க. கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சுன்னு போடுங்க, அது ஃபுல் புக்கும் உள்ளே வச்சுருக்குறாங்க. எடுத்து வாசிங்க. தெரிலன்னா டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, போட்டு இப்போ தமிழ் படுத்தியாவது வாசி பாருங்க. இது நம்ம கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், இந்த புனிதர்கள் எல்லாம் கடவுள் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு? இவங்க எல்லாம் நமக்கு மாடல். இப்படிப்பட்ட சூழல்களில் எல்லாம், இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலைகள் எல்லாம் அவங்க கடவுளை சிக்கனை பற்றி கொண்டவர்கள். அதனால் இப்போ மட்டும்தான் இந்த துன்பம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது அந்த காலத்திலே இருந்துகிட்டே இருக்குது. இயேசுவுக்கே சோதனை வந்துச்சு பரபாஸ் வழியாக, அந்த போராளிகளினுடைய கூட்டத்தின் வழியாக. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்னையா பண்ண போகிற? கத்தி அடியா. அதனால தான் ராயப்பர் கத்தியோடய சுற்றிக்கிட்டு இருந்தார். இயேசு ஒரு நாள் சொல்லுவார், எறா கத்தி என்ன போகிறாரு, நம்ம எடுத்துடலாம். அவர் எடுத்தார், தப்பாக எடுத்துட்டார், காதை வெட்டிவிட்டார். ஆண்டவர் இயேசு அப்போ கூட அவர் அப்ரூவ் பண்ணல. என்ன சொன்னார்? வாழை எடுத்த வாளாலே நாசமாக போய்டு, போடா பின்னாடின்ட்டார். பாருங்கள், அதனால் இயேசு ஆண்டவர் கிளியராக இருந்தார், திருத்தூதர்கள் கிளியராக இருந்தாங்க, மாதாமா கிளியராக இருந்தாங்க, சூசேப்பர் கிளியராக இருந்தார். பாருங்கள், எல்லாருக்கும். இப்போ நம்மளும் இவங்களெல்லாம் முன்னாடி வச்சு நம்மளும் கிளியராக போகணும். தவக்காலம்ங்கிறது வெறுமனை சும்மா ஒரு ஏதோ ஒரு தியானம் பண்ணணும், ஒரு பாவசிங்கத்தினை பண்ணணும், தியாவக்காலம் முடிஞ்சிருச்சு, பெரிய வெள்ளியெல்லாம் அட்டன் பண்ணிட்டோம். நோ, சம்திங் டேஞ்சிபிளாக நம்ம மாற்றத்திற்கு நம்மளை இட்டுட்டு போகணும், அழைச்சிட்டு போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வழிகளை எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, 1 பேதுரு 5:8 ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். சும்மா கண்ணை மட்டும் முழிச்சிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி தெரிகிறது. இன்னைக்கு ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. அதனால தான் இந்த திருச்சபை வந்து ரொம்ப அழகான திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை ரொம்ப அழகான திருச்சபை. அந்த கத்தோலிக்க திருச்சபை நிறைய வழிகளை நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு வழியில் வா, பூந்து அடித்து நீ வந்துடலாம். அதனால தான் நமக்கு இந்த நம்பிக்கை அறிக்கையில் வரக்கூடிய விஷயத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே பல்வேறு அடையாளங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புனிதர்களுடைய ஒரு வணக்கம் செலுத்தக்கூடிய நிலை எல்லாமே அதிலிருந்து வர்றது தான். அதனால் புனிதர்களை நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறது நம்முடைய பாடம் அல்ல. அவர்களை உற்று நோக்கி பாருங்க, அவர்கள் எப்படி எந்த வழியை தேர்ந்தெடுத்தாங்க, விழிப்பாக இருந்தார்கள். புனித சூசேப்பரை பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாய் பேசாமல் செய்தார். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு சொல்லியிருப்பாங்க, என்னடா பண்ணுற, இதே என்னடா இப்படி தப்பு பண்ண போறிய, அந்த புள்ளைய பற்றி ஏதோ தப்பாக சொல்கிறாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, மாதாமாவை பற்றி 4 பேர். அதாவது ரகசியங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சால் மட்டும்தான் ரகசியம். இது 4 வீடு தள்ளி இருக்கிற சூசேப்பருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போனா என்ன அர்த்தம்? அது ரகசியமாக இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் போயிடுச்சு வெளியில். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட அவர் ஆவிக்குரிய நிலையில் இருந்ததுனால அதை புரிஞ்சு கொண்டார். பிள்ளைகளை, இந்த தவ காலத்தில் நீங்கள் மறுபிறப்பு அடையணும். இந்த புனிதர்கள் நமக்கு காட்டுகிற அடையாளம் என்ன? இவங்களாம் நம்மளை மாதிரி பிறந்தவங்க தான், நம்மளை மாதிரி உடம்போட உயிரோட வாழ்க்கையோட போராடினவங்க, காசு பணத்துக்கு தேவையில் உழன்றவங்க. மாதாமாவும் சூசேப்பர் வாழ்ந்த காலத்துலலாம் ரோமியர்கள் இங்கிட்டு வரி பிடுங்கண்ணா, இங்கிட்டு நம்மளுடைய சர்ச்சு அந்த டெம்பிள் வரி, அவங்க போய் ஒரு ஜாமான் வாங்கணுன்னா இந்த காசை தூக்கி அள்ளி போடணும். இப்போ இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க, இந்தியாவில் இருக்கிற ருப்பியை கொண்டுட்டு வந்து இங்கே வந்து ஃப்ரெஞ்சு யூரோவாக மாற்றணுன்னா எவ்வளோ கொடுக்கணும்? நீங்கள் 90 ரூபா 100 ரூபா வச்சுக்கோங்களேன். 100 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் 1 யூரோ எனக்கு காட்டுவீங்க கண்ணில், அப்படி தானே? இதே மாதிரி தான் அந்த கோயிலில் நடந்துச்சு. அவங்க போய் டெம்பிள் மணின்னு ஒன்று இருக்கும், அங்கே மணி சேஞ்சர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இதுதான் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். இவங்க இங்கே நிறைய காசு அவங்க கொண்டு போய் லோக்கல் மணியை கொடுத்தா தான் அவன் அந்த கோயில் காசு 1 ரூபா கொடுப்பான். அதை வாங்கி தான் இவங்க ஆடு வாங்கணும், கோழி வாங்கணும், புறா வாங்கணும். பாருங்கள், இங்கிட்டு ஒரு டேக்ஸு, இங்கிட்டு ஒரு டேக்ஸு, வாழணும். அப்படி டேக்ஸ் கொடுக்கலன்னாக்க ரோமியர்கள் வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க? வீட்டில் இருக்கிற ஜாமானை தூக்கிட்டு போயிடுவான், ஆடு மாடை தூக்கிட்டு போயிடுவான். எதுவுமே கிடைக்கலன்னா அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளையில தூக்கிட்டு போயிடுவான். சரிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். அப்போல்லாம் அவங்க ஒரு குடும்பம் வந்து வாழ்க்கையில் அப்படியே போராடிக்கிட்டு இருந்த ஒரு நிலையில தான் அவங்க நினச்சிருந்தா கூட பணத்துக்காக ஏதாவது போய் வேலை பண்ணியிருக்கலாம் இல்லையா?
பட் அவங்க எல்லாருமே அப்படியே நம்பிக்கையோடு அந்த கஷ்டத்தை தாங்கி பிடிச்சாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம தான் கஷ்டப்படுறோம். இல்லை, துன்பப்படுகள் அன்னையிலேருந்து இருந்தாங்க. துன்பம் ஒரு தோல்வி அல்ல, ஏழ்மைத்தனம் ஒரு பாவம் அல்ல, கடவுளை விட்டு விலகுவது தான் பாவம். பணக்காரனிலே வயிறே தெய்வம். நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. நம்ம வயிறே தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அழிவே அவர்கள் முடிவு. இன்னைக்கு நிறைய பேர் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், வீடு மேலே வீடு கட்டி வச்சிருக்கிறோம். மானக்கேடு பெருமை. எப்படி எதுக்கு இப்படி சேர்த்து வைக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நிறைய விஷயத்தை நம்மளோட பேச ஆசைப்படுறாரு. இது எல்லாத்தையும் பேசுவார். ஆல்பர்ட் வழியாக அங்கங்கே கோடு போட்டுட்டு போயிடுவார். நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க, மீதி எங்கேருந்து பேசுவார். எடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். டோன்ட் வரி, ஐ ஃபர்கிவ் யூ. பரவாயில்ல, தப்பாக சொல்ல நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 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 அம்மா வந்து அழுதாங்க, ஃபாதர் நீங்கள் 3 தடவை நான் தப்பாக சொல்லிவிட்டேன் ஃபாதர் அப்படின்னு. அதில் ஒரு 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 அல்லேலியா பிரைஸ்லாம் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் கர்ஸ் எல்லாம் கிடையாது. இப்படி சொல்லிவிட்டோமே இந்த சாமி வேறு இப்படி, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், யூதா 1:20. அதனால் நம்ம என்ன செய்யணும் அன்பார்ந்தவர்களே? தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு. என்ன விசுவாசம்? சொல்லாதவங்களாம் சொல்லுங்கள், என்ன விசுவாசம்? இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், என்ன மாதிரி விசுவாசம்? இப்போ தூய்மை மிகுனா என்ன அர்த்தம்? நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு சென்டெல்லாம் போட்டுட்டு வந்து கோயிலில் உட்கார்றது தான் தூய்மை மிகு விசுவாசமா? கடவுள் தூயவர்னு நமக்கு வெளிப்படுத்தினார். எங்கே வெளிப்படுத்தினார்? இதில் தான் வெளிப்படுத்தினார். இங்கே தான் அவர் தூயவராக வெளிப்படுத்தினார். அப்போது ஒரு தூய்மை அப்படிங்கிற அடையாளம் எங்கே வருதுன்னா, நீங்கள் இழப்பதில் தான் தூய்மை வருது, இழப்பதில் தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் தூயவர்களாக இருக்கிறீங்க. உடலை ஒடுக்கி, ஊனை ஒடுக்கி, உங்களுடைய சுயத்தை அடக்கி நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இது எவ்வளோ கஷ்டமான சூழல். நீங்கள் வீட்டில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் ரெட்டனக்கால் போட்டு படுத்துருந்துருக்கலாம். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான், கண்டிப்பாக ஃபாதர் டெலகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார், அதனால் நான் டிவியில் பார்ப்பேன் நான் ஃபாதரை அப்படின்னு சொல்லி கொண்டு நிறையா பேர் வீட்டில் உட்காந்துருக்கேன் நம்ம ஆட்கள் இல்லையா? ஒருத்தர் சொன்னார், நான் 3 பூசை பார்ப்பேன் டெய்லி அப்படின்னாரு. பரவாயில்லையே, 3 பூசை இப்போ கோயிலே நடக்குதா? இல்லை இல்லை, கோயிலுக்கே போகிறதில்ல, டிவிலேயே 3 பூசை. காலையில் ஜெயா ப்ளஸில் பார்க்குறேன் வேளாங்கண்ணி பூசை, அப்புறம் 12 மணிக்கு இந்த பூசை மாதா டிவி பூசை, அடுத்தது சாயந்தர பூசை உங்கள் பூசை அப்படின்னு என்னையும் சேர்த்துக்கிட்டார் அதில். நான் சொன்னேன், உங்களால் நடக்க முடியாது பிரதர் அப்படின்னு. 3 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் ஃபிட்டாக வச்சுருக்கேன். அப்புறம் என்ன கேடு, நடந்து போக வேண்டியது தானே. கோயிலுக்கு போனால் வம்பு கட்டிடுறாங்களாம், சண்டை போடுறாங்களாம், சாமியார்கிட்ட போய் சொல்லி விட்டுறாங்களாம், அதை இதையும் சொல்கிறாருன்னு. அதனால் எதுக்கு ஃபாதர் வம்பு? வீட்டில் உட்காந்து பார்த்தா சூப்பராக பார்க்கலாம், நிம்மதியாக இருக்குது ஃபாதர். அப்படியே மாதா மடியில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது பாரு. ஆமாம், இங்கே வந்து உட்காந்தா நீங்கள் ஏதாவது பிளாஸ்கை திறந்து காப்பி ஊற்றி குடிக்க முடியுமா? நீங்கள் ஏதாவது வாயில் போட்டு மென்ன முடியுமா? நான் பார்த்துருவேன். ஐயோ இந்த சாமி பார்க்குதோ. இப்போலாம் ஒரு சில பேர் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க. பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கொடுக்குற மாதிரி அவங்க தின்னுக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டோம்னாக்க பிள்ளை கீழே போட்டுச்சு, வேறு அதான் சாப்பிட்டேன், ஏதோ சாப்பிட்டுக்கோங்க பரவாயில்ல. அப்போ பாருங்கள், இன்னைக்கு அந்த இதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் பாருங்களேன். தூய்மையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த தூய்மை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து சிலுவையில் இருக்குது. பிள்ளைகளை சிலுவையில் கடவுள் வந்து இறங்கி வந்து அந்த சிலுவையில் ரத்தத்தை சிந்தினதுனால தான் அந்த தூய்மையினுடைய அடையாளம். இன்னைக்கு நீங்களும் தூயவர்களாக எப்படி மாற முடியும்னா, இழப்பதினுடைய அடையாளமாக மாறும்போது தான். இழப்பது, லூஸ் யுவர் செல்ஃப், அதுதான் ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்திகிட்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் இப்போ நம்மளுடைய புனிதர் தூயவராக இருக்கிறார்னு சொல்கிறோன்னா, அவர் இழந்து நிற்கிறார். இயேசுவோட யாரெல்லாம் இழந்து நிற்கிறாங்களோ அவர்களாம் அந்த தூய்மையில் போகிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, சும்மா விசுவாசத்தை இல்லை, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். அப்போ இந்த தூய்மை மிகுங்கிற வார்த்தையினுடைய அடையாளத்தை தான் இந்த தவ காலத்தில் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு திருச்சபை நமக்கு நிறைய தலங்களை கொடுத்து அடையாளப்படுத்தி காட்டுது. ஜபம், தபம், தானம், தர்மம், 3 பில்லர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஜபிக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா ஊனை ஒடுக்கி உடலை ஒடுக்கி உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த மனுஷன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதான் சொன்னார், நான் டிவிலேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்,
நான் சொன்னேன், எல்லாம் 3 பூசையும் பார்க்குறீங்க ஃபாதர். சார் நல்லா இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பூசையில் சார் நன்மை வாங்குறீங்கன்னு கேட்டேன். திருப்பள்ளிக்கு நற்கருணை உட்கொள்ளணும்ல, எந்த பூசையில் நன்மை வாங்க? அதுதான் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குப்பா, மற்றபடி எல்லாம் ஓகே. ஆமாம். அப்புறம் நான் கேட்டேன், ஒன்று செஞ்சு பாருங்களேன், இவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்க, இது மட்டும் கடவுள் செய்யாமல் போயிடுவாரா? ஏதாவது ஒரு பூசையில் நன்மை கொடுப்பாங்கள்ல, அப்போ டிவியை போய் கொஞ்சம் நக்கிப்பாரு, கொஞ்சம் வரும் அப்படின்னா. அப்போ தான் அப்படி ஒரு முறைச்சார். நான் சொன்னேன், சரி நீங்கள் கோவப்படுறீங்க நல்லா தெரியுது, அதனால் அது மாதிரிலாம் நன்மை வராது, ஆனால் இன்னொரு நன்மை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னேன். என்ன அப்படின்னாரு. 1 வாரம் நக்குனீங்கன்னா டிவி சுத்தமாக போகும். எப்படியான பிள்ளைகளை இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது? நேர்மையாக சொல்லிக்கிட்டோம், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு. இப்படி உங்களுக்கு புரியலைன்னா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குது இல்லையா? கொஞ்சம் அழுத்தமாக பாருங்கள். இன்றைக்கி கடவுளுக்கு முன்னாடி நம்ம விளையாடக்கூடாது பிள்ளைகளை. அதுதான் நம்ம செய்கிற சேட்டை. அதுதான் இன்றைக்கி கடவுள் விரும்புகிறத கொடுக்கறது தான் சீடத்துவம். யோவான் 15:8 ஆண்டவர் சொல்கிறார், தந்தைக்கு எது பெரிய மாட்சி, எனக்கு எது விருப்பம், அதை அழகாக சொல்லிட்டார். யோவான் 15:8 ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? என்ன சொல்லிக்கிறார்? நீயே சொல்லிரு சாமி. யோவான் 15:8 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனி தந்து. என்ன கனி? 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களும் நீங்களும் ஒரு மாமரத்தை நட்டு வைக்கிறீங்க, 2 ஒன்றா வளர்ந்து வருது. அந்த வீட்டில் கொலையாக காய்க்குது, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு மாங்காய் காய்க்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? வயிற்றறிச்சலாக இருக்கும். பார்த்தீங்களா? வெரி குட், நல்ல வொக்காபுலரி கரெக்டாக போட்டிங்க. வயிற்றறிச்சலாக இருக்கும். கடவுள் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க. அங்கே இருக்கிற வேறு ஒரு நபருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் கொடுக்குறாரு. அவரு பலன் கொடுக்குறாரு. ஆனால் அள்ளி அள்ளி வாங்கிக்கிட்ட நாம ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுட்டு, ஆண்டவரே அன்னைக்கு 5 பேத்துக்கு சோறு போட்ட சாமி, எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க போகிறோம்? வருஷத்தில் ஒரே ஒரு நல்லது. ஒரு பாட்டியம்மா கிராமத்தில் இருந்தேன், அது சொன்னாங்க, அது வருஷம் மாமனாருக்கு தேவசம் வந்தால் சோறு போடுறது சாமி, 10 பேத்துக்கு 10 பிச்சைக்காரங்களை கேடு தடி, இப்பெல்லாம் பிச்சைக்காரனே காணும் சாமி. நான் சொன்னேன், ஒரு ஆட்டோவில் சோறை வச்சுக்கிட்டு போய் அங்கங்கே கொடுத்துட்டு வாமா. ஐயோ, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சோறு போடணும் சாமி, அப்போ தான் பழிக்கும் சொல்லிட்டு, சரிம்மா பாருமா இப்படியே பார்த்து தேத்தி விடுமான்னு சொல்லிட்டு இப்படியே போகிறேன். அந்த அம்மா, சாமி நாளான்னைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு பிச்சைக்காரனை புக் பண்ணுதான். நம்ம வாய் சும்மா கிடக்குமா, ஏமா சிஸ்டரையும் புக் பண்ணி விடுமா அப்படின்னு. தேவ பிள்ளையில நம்ம கடவுள் நம்ம ஏதோ நினச்சிக்கிறோம். யோவான் 15:8 மறந்துடாதீங்க. நீங்கள் மிகுந்த கனி தந்து, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒன்று வருஷத்தில் ஒன்று செஞ்சுவிட்டு அதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு. சாமியாருக்கு அன்றைக்கி 5 யூரோ கொடுத்தேன், சாமியாருக்கு அன்றைக்கி 5 யூரோ கொடுத்தேன். மோட்சத்தில் போய் என்னம்மா செஞ்சேன்? 5 யூரோ கொடுத்தேன். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சாமியார் சிஸ்டர்களுக்கு சோறு போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். அதுவும் நாங்கள் வீடு சந்திப்பு வருவோம் பாருங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா இலபூரா வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் அள்ளி கொட்டுறது. ஏன்னா பேரல் மாதிரி இருக்கிறம்மா, இவன் நல்லா திம்மாம்பழம் இருக்கு அப்படின்னு நினச்சி. நான் சாமியார் ஆகி முதல்ல இப்போ இருக்கிற பங்கில் தான் சின்ன சாமியாராக இருந்தேன், பசிலிக்காவில் சகாயமாத கோயிலில். அப்போ சாமியாராக போய் பங்கு சாமியார் இது அசிஸ்டண்ட்டாக போய் வீடு சந்திக்க போகிறேன். அப்போ நினச்சிக்கிட்டே போகிறேன், யாரும் கொடுத்தா எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கி சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறேன். வீட்டுக்குள்ளே போனோன்னையும் ஈவினிங் டைம் என்ன வேணும் பார்த்தா, என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா பிரிஸ்காக இருந்தால் காஃபி அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் அடுத்த வீட்டில், ஃபாதர் காஃபியா டீயா? இப்போ தான் சார் காஃபி. ஃபாதர் சூடாக காஃபி சாப்பிட்டுருக்காரு, கூலாக ஏதாவது கொடுமா? உடனே அந்த அம்மா இவ்வளோ பெரிய கிளாஸில் பேண்டா நல்லா சக்கச்சவேன்னு கொடுத்தாங்களா, அதை கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு, அப்படி வாயில் வச்சேன், ஜல்லுன்னு உள்ள போயிடுச்சு. அதை குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன். ஒரு வயசான பாட்டி அம்மா உட்காந்துக்கிட்டு, ஃபாதர்லாம் காப்பி டீலாம் குடிக்க மாட்டாங்க, பால் கொடுமா. உடனே மருமவ பாலோட வந்து நிற்கிது. அட என்னம்மா இப்படி இப்போதாம்மா காப்பி பேண்டா? எங்கள் வீட்டுக்கு வந்து கை நினைக்காம போகக்கூடாது, ஒன்றா ஊற்று கையில் நினச்சிட்டு போகிறேன். சரி, இப்போ அப்புறம் வயசான அம்மா கவலைப்படுறாங்களேன்னு சொல்லி அதையும் வாங்கி ஊற்றிட்டாங்க. அடுத்த வீட்டுக்கு போகிறேன், ஒரு கூரை வீடு, சின்ன வீடு, ஏழை வீடு. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு, கடையிலேருந்து ஒரு கருப்பு கொலை வாங்கி வச்சுக்கிட்டு நிற்கிது. அதான் இப்போ தான் காப்பி பேண்டா பாலுமா, அரை மணி நேரத்தில் எல்லாம் உள்ளே போயிருக்குமா. ஆமாம், நம்மளாம் ஏழைங்க, வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டார், போய் குடுறா, போய் கடையில் போய் வேணான்றாருன்னு சொல்லி கொடுத்தாரு. அடையாமல் கோச்சிக்கிற கொண்டாமான்னு அதை வாங்கி ஊற்றிட்டு இப்படியே ஊற்றிக்கிட்டு போய் கடைசியாக 11 மணிக்கு விட்டாங்க நம்மளை. போய் 11:30க்கு படுத்தா வயிறு தனியாக தெரியுதுங்க.
ஒரு 12 மணிக்கா எழுப்பிருச்சிங்க ஆளை. உன் ஓட்டமா என் ஓட்டமா ஓடின பாருங்க, அப்படி தூக்கி பிடிச்சதுதான். ராத்திரி பூரா ஓடி 5 மணி பூசை ஏன் பூசை 4 மணிக்கு இப்படி உட்கார்ந்துருக்கேன். அப்பதான் சகாயமா தாட்டியே முதல்ல ஜெபம் பண்றேன். அந்த கோயிலில் 1 வருஷமா நான் ஜெபமே பண்ண மாட்டேன் அம்மாட்ட. ஏன்னா எல்லாம் கரெக்டாக எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்னத்தை கேட்கணும்? அன்னைக்கு தான் கேட்டேன், சக்தி நிறைந்த சகாயத்தாயே 1 மணி நேரம் சக்தியை காட்டுமா, எல்லாத்தையும் நிப்பாட்டிடுமா. பாருங்க பிள்ளைகளை, நல்லா யோசிச்சு பாருங்க. எது தேவையோ அதை செய்யணும். நம்மளா ஒன்று நினச்சிக்கிட்டு அதை செஞ்சுவிட்டு அதில் கடவுள் ஆசீர்வாதிப்பார் அப்படின்னா இன்னும் கடவுள் என்ன கேட்குறாருன்னு பார்த்து செய்கிறவன் சீடன். நான் என்ன விரும்புகிறேனோ அதை கொடுப்பேன் அப்படிங்கிறவன் பக்தன். இந்த பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா போய் ஒவ்வொரு சுரமாக நல்லா தொட்டு நக்கிவிட்டு மெழுகுதிரி கொளுத்தி வச்சுவிட்டு நல்லா மாலையை போட்டுவிட்டு போயிடுவேன். அதுக்காக மாலை போடுறவங்களாம் நான் குறை சொல்லலை, அதனால் நீங்கள் போடுங்க தயவுசெய்து. அதனால் மெழுகுதிரி கொளுத்துறதெல்லாம் நான் குறையா சொல்லலை, அதோட நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்கிறேன். இயேசு என்ன கேட்குறார்? சீடன். கடவுள் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதை கொடுக்குறவன் சீடன். யோவான் 15:8 அழகாக சொல்லுது பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிதந்து. அடுத்த வார்த்தை என்ன? என் சீடரா இருப்பதே. அடுத்த வார்த்தை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. சொல்ற சகோதரி மோட்சத்துக்கு போயிருவீங்க. இப்ப இல்ல அப்புறமா போவீங்க, பொதுமையா போங்க, இப்ப என்ன அவசரம் இல்லை. அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடரா இருப்பதே. இயேசு சொல்றார், என் சீடரா இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. வந்துருச்சா விஷயம்? 3 வந்துருச்சா? நீ செயல்படுகிற போது இயேசுவுக்கு சீடன், தந்தைக்கு மாட்சி. அதுதான் நற்செய்தி. நீங்கள் செய்கிறத பார்த்து மற்றவங்க விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இன்னைக்கு நம்ம புனிதரை போற்றி இவரை நம்ம வணக்கம் செலுத்துகிறோம். இவரை தூக்கிட்டு போறீங்கன்னா இவரை தூக்கிட்டு போகல, நீங்கள் இவரை கொடுத்த தெய்வத்துக்கு மாட்சி அளிக்கிறோம். பிரைஸ் எல்லாம். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். என் அன்பு பிள்ளைகளை, தொடர்ந்து நம்ம ஆராதனையில் சிந்திக்க போகிறோம். நிறைய நேரம் இருக்கிறது. நம்ம ஆராதனையில் ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஜெபம், தபம், தானம், தர்மம், பில்லர் 3 தூண்கள். அது மறந்துடக்கூடாது. அந்த ஜெபத்தில் நீங்கள் டைம் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. யூ ஆர் கிவிங். ஆண்டவர் மல்லு கட்டி தலையில் கூட்டி குடும்ப ஜெபம் குடு இல்லை கேட்காம கொடுங்களேன். தர்மமாக கொடுங்க. கடவுளுக்கு தர்மமாக நினச்சி இது எனக்கு ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு கொடுக்கறது. தர்மமாக கொடுக்கணும், அப்போ தான் அது ஆசீர்வாதம். ஜெபம், தவம். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்களேன், தவம். இப்படி எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு இதுதான் பாலைவன அனுபவம். பாலைவனத்துக்கு நம்மளால் போக முடியாது. சிலுவைப்பாதை செய்யும் போது உங்களால் முடிஞ்சா முட்டி போடுங்க, முடியாதவங்களை சொல்லலை. இப்போலாம் பாருங்கள், அந்த தவத்திற்கு இடமே இல்லாமல் போச்சு. பாருங்கள், கோயிலில் ஒரு இடத்துல இப்படி நிற்கிறாங்க. முதலாம் ஸ்தலம் திவ்ய சாந்தி வச்சு அவர் எழுந்து, 2ஆம் ஸ்தலம் திவ்ய ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 5ஆம் ஸ்தலம், ஒரே இடத்துல எல்லாம் சுற்றி. எங்கே போச்சு நம்மளுடைய தவம்? போய் ஒவ்வொரு ஸ்தலமாக போய் முட்டி போட்டு எங்கள் மேலே இருக்கவா தயவாயிரும் ஜாமின்னு முட்டி போட்டு நல்லா குனிஞ்சு அதெல்லாம் காணாம போச்சுங்களே. தவம் தவம் தவம்னு நம்ம உபவாசம் இருப்பேன் சாமி, 5 இட்லி சாப்பிட்டுக்கிறேன், 1/2 வயிறு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் சாமி. எங்கே தவம்? அதனால் டேக் இட் டு கன்சிடரேஷன். இட்ஸ் ஆல் சீரியஸ் பிஸ்னஸ். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அதில் எல்லா விஷயம் வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தவம், தான தர்மம் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் மிகப்பெரிய இறையில உள்ள ஒளிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இதெல்லாம் செய்து காட்டியவர்கள் இவர்கள். இதெல்லாம் செய்து காட்டி இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களைத்தான் நம்ம புனிதர்களாக திருச்சபை நமக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுடைய பிரான்ஸ் தேசத்தில் நிறைய புனிதர்களுடைய ஆலயங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் டைம் கிடைக்கும் போது போய் உட்காந்து அந்த புனிதரை தியானிங்களேன். தியானிங்கிறதுனா என்ன? அவங்க என்ன பண்ணாங்க? இப்படி தூக்கி வச்சு மேலே வச்சுருக்கோமே, அப்போ தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு தவமாக இருந்ததுன்னு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த தவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணிக்கிறீங்க, உங்களை பாராட்டுறோம். இங்கே வந்திருக்கிறீங்க உங்கள் வீட்டிலேருந்து. இது நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் கோயில் கிடையாது. இன்றைக்கி எங்கள் கோயிலெல்லாம் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க மக்கள். உங்களெல்லாம் பார்க்குற போது நான் பெருமை அடைகிறோம். ஒருத்தர் எனக்கு நான் வெளியே கனடாவுக்கு போயிருந்தப்போ கூட்டிகிட்டு சொன்னார், பக்கத்தில் ஃபாதர் எங்கள் வீடு, இப்படி போயிட்டு இப்படி வந்துடலான்னாரு. போகுது 1.5 மணி நேரமாக போகுது காரில். என்ன சார் போது? என் வீடு தான் ஃபாதர் பக்கம், மற்றவங்களாம் அதுக்கு அங்கிட்டு தான் அப்படின்னார். எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டத்துலே. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார். கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படியே கண்ணை மூடுங்களேன். ஆண்டவரே, சிலுவைக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கணுமப்பா. புனித சூசையப்பரை போல நானும்
சிலுவைக்கு சாட்சியாய் நிற்கணும். புனித சூசையப்பர் சிலுவையை பார்க்கல, ஆனால் அவருக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று. ஆனால் அவரே சிலுவையாக மாறி அந்த குழந்தைக்காக நின்றாரே, உடைய மகனுக்காக. அதே போல நாங்களும் உடைய சீடத்துவ வாழ்க்கையிலே பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தனிப்பட்ட விதமாய் கேளுங்க. பலப்படுத்தும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, உடைய இரக்கத்தில் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த பலியினுடைய மேன்மை, இந்த பலியினுடைய அதிசயம், இந்த பலியினுடைய அற்புதம், இந்த பலியினுடைய ஆற்றல் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கிடைப்பதாக. இந்த தேசத்திலே அவர்கள் சாட்சியாக எழும்புவார்களாக. ஆண்டவரே, அவர்கள் போராடுகிற அந்த போராட்டம் வெறும் வயிற்றுக்கான போராட்டமாக நின்று விடாமல் ஆத்மாவின் போராட்டமாக உயர்ந்து இருக்க தேவரீர் கிருபை செய்யும். உடைய பரிசுத்த கரத்திலே இங்கு வந்திருக்கிற அத்தனை மக்களையும், குழந்தைகளையும், வாலிபர்களையும், பெரியவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய இறை இரக்கம் இந்த தெய்வீக பலியின் வழியாக எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். மனிதரானார் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். நம்புகிறேன் புனிதர்கள் உறவை, நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் எம்மை வழிநடத்துகின்ற இறைவா, உம் திருமகனின் அரசை உலகெங்கும் நிறுவ உழைத்து வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரும் தங்கள் இறை அனுபவத்தை பிறருடன் பகிர்ந்து இவ்வுலகை உருமாற்ற உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் பிறர் நலப்பணியில் ஈடுபடும் போது வருகின்ற துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தமது உண்மையான சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்தி மக்கள் மனங்களை வென்று பணியாற்ற வேண்டிய வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவை பின் செல்லும் மக்களாகிய நாங்கள் வாழ்வில் நேரிடும் துன்ப துயரங்கள், சோதனைகள்,
எமது லட்சிய வாழ்வை திசை மாற்றிடும் என்பதை உணர்ந்தவர்களாக மன உறுதியுடன் செயல்படவும், எம்மையே நாங்கள் சுய ஆய்வு செய்து எமது பழைய வாழ்விலிருந்து உருமாறி புதிய வாழ்வை பெற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வளமான உமது நிறைவாழ்வுக்கு இட்டு செல்லும் இறைவா, எங்கள் குடும்பங்கள் பவுலடியார் கூறியபடி திது தூதர்களைப் போல் வாழ்ந்திடவும், விண்ணகமே எமது தாய்நாடு, அங்கிருந்து வரும் இறைமகன் இயேசுவிற்காக காத்திருக்கவும், மாட்சிமைக்குரிய அவரின் உடல் போன்று உருமாற்றம் பெற்றிடவும் வேண்டிய வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடும் இன்று உம் திருமுன் ஒரே குடும்பமாக குழுமியுள்ள நாங்கள் அனைவரும் எங்களின் அன்றாட வாழ்வில் உம் அன்பை பிரதிபலிக்கவும், பிறர் நலனில் அக்கறை கொண்டு உதவ முன்வரவும், ஒற்றுமை, சமாதானம், சமத்துவம் என்னும் நற்பண்புகளை போற்றி வளர்க்கவும், அதனால் எம் ஞானகம் உம் அரியணையாக மாறிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்திலே தாங்கி வந்திருக்கிற எல்லா விதமான கவலை, கண்ணீர், குடும்பத்திலே நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், முடிவெடுக்க முடியாத நிலையில் நாம் குழம்பி நிற்கிற காரியங்கள், இன்னும் குடும்பத்திலே நாம் திட்டமிட்டு வைத்திருக்கிற சிறப்பான எதிர்பார்ப்புகள், குழந்தைகளுடைய படிப்புகள், நல்ல எதிர்காலம், ஆண்டவரே எல்லாவற்றையும் முத திரும்ப நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பலியின் வழியாக நாங்கள் நிறைவடைகிறோம் என்று நம்பி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு வந்திருக்கிற நம்முடைய திருவையினுடைய வேண்டுதல்களை நீர் கேட்டு அருள் புரிவதற்காக நன்றியோடு கூடிய இறை வேண்டுதலை முத திரும்ப நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது நாம் எடுக்கின்ற காணிக்கையானது நம்முடைய ஆலயத்திற்காகவும் நம்முடைய ஞானகத்திற்காகவும் எடுக்கப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆராதனையின் பொழுது ஒரு காணிக்கை எடுக்கப்படும். அந்த காணிக்கையானது இந்த தியானத்திற்காகவும் நம்முடைய பாசமிகு தந்தை ஆல்பர்ட் அவர்களுடைய பணி சிறக்கவும் அந்த காணிக்கையை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். பணி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முடைய திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இப்புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக நீர் தந்தருளினீரே. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆவது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரும் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். அதனால நம்ம என்ன செய்யணும்? இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மை மிக்க செயல்களை நாம் அறிவிக்கணும். நம்முடைய செயல்களால், நம்முடைய வார்த்தையினால். அதுக்குத்தான் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். இன்றைக்கி பாவத்திலிருந்து இந்த தவக்காலத்தில் யாரெல்லாம் இந்த பாவ சங்கீர்த்தனத்தை நாடி சென்று மன்னிப்பு கேட்குறீங்களோ உங்களை எல்லாம் மன்னிக்கிறார். தவக்காலத்தில் கடவுள் புதிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்திக்கொள்ள அல்ல, செயல்படுவதற்கு, கடவுளுடைய சாட்சியாய் நிற்பதற்கு. தலை வெட்டப்பட போகிறது என்று தெரிந்தும் சாட்சியாக நின்ற திருத்தூதர்களைப் போல, நான் வாழ்வை இழக்கிறேன் என்று தெரிந்தும் புனித சூசையப்பர் கடவுளுக்கு சாட்சியாய் நின்றாரே, அவரை போல நாமும் சாட்சியாய் நிற்க
ஆண்டவர் நம்மளை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கடவுள் உங்களுக்கு இந்த உணவின் வழியாக பலன் தரப்போகிறார். இந்த உணவு உங்களுக்கு ஆற்றல் அளிக்கப் போகிறார். இதுவரைக்கும் உங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை என்னை வழிநடத்தினீங்களே தகப்பனே, இனிமேலும் நான் சாட்சியாய் ஓடணும். இதே போல நான் இறுதி நாள் வரை உம்முடைய பீடத்தில் நிற்கிற இந்த பாக்கியத்தை பெறணும். ஆண்டவர் சொல்றார், நான் மீண்டும் வரும்பொழுது நம்பிக்கையை காண்பேனோ? ஆண்டவர் வரும்போது நம்ம நிற்போமோ தெரியலையே. ஆண்டவர் அதுக்காக தான் இந்த உணவை தராரு. இது ஆத்மாவிலே உன்னை பலன் கொடுக்கிற, தோல்வி நேரத்தில் உன்னை தூக்கி விடுகிற, நீ சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் உனக்கு தட்டி கொடுக்கிற, உனக்கு தோள் கொடுத்து உன்னை பலப்படுத்தி உன்னை ஆற்றல் படுத்துகிற அற்புத உணவு ஆண்டவருடைய உணவு. பலிபீடத்தில் நம்முடைய இதயத்தை எடுத்து வைத்து, ஆண்டவரே, நீர் விரும்பும் விதமான ஒரு சீடத்துவ பயணத்தை நான் மேற்கொள்ள என்னை பலப்படுத்தும், எனக்கு ஞானத்தால் என்னை நிரப்பும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முந்த திருமணண்டு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சுவா, எங்கள் ஆயர் லொரான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவூர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும், எங்களது குடும்பங்கள் மரித்த முன்னோர்களையும், மாசில்லாத குழந்தைகள் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். மேலும் சிறப்பாக இன்றைய நாளில் திருப்பலியில் கலந்து கொண்டு உமது இறையருளை பெறல கூடி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நீர் கனிவன்போடு ஆசீர்வதித்தருளும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே சீடத்துவ வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறவர். இதன் வழியாகவே இவருக்கு நாம் பணிவிடை புரிய முடியும் என்று கற்றுத்தருகிற ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, 4 குருக்களும் உங்களுக்கு திருவிருந்தினை வழங்குவார்கள். 2 குருக்கள் மத்திய சாலையிலும் மற்ற 2 குருக்கள் இந்த 2 பக்கங்களிலும் நன்மையானதை வழங்குவார்கள். நீங்கள் அனைவரும் அமைதி காத்து அதே சமயத்திலே வரிசையாக வந்து ஆண்டவருடைய உடலை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என் வாழ்வின் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் வாழ்வின் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் அன்பு தேவா என் உள்ளம் நீவா. என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். வான் பிளந்து வந்து எம் வாழ்வான அன்பே, உனை பிளந்து தந்து எம் உயிரான உணவே. வான் பிரிந்து வந்து எம் வாழ்வான அன்பே, உனை பிளந்து தந்து எம் உயிரான உணவே. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராயும் தலைவா. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராயும் தலைவா. உன் பந்தி அமர உன் அன்பில் வாழ உணவான இறைவா, உறவாக நீவா. என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய், உலகாட்சி எமை தேற்ற பலியாகி சென்றாய். உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய், உலகாட்சி எமை தேற்ற பலியாகி சென்றாய். கரம் பொறித்து எமை காக்கும் அன்பென்று வேண்டும், உளம் பதித்து உமை போற்றும் பண்பென்று வேண்டும். கரம் பொறித்து எமை காக்கும் அன்பென்று வேண்டும், உளம்
வந்து எம் வாழ்வான அன்பே, உனை பிளந்து தந்து எம் உயிரான உணவே, வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராயும் தலைவா, வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராயும் தலைவா. உன் பந்தி அமர உன் அன்பில் வாழ உணவான இறைவா, உறவாக நீ வா, என்னோடு வாழ என்னோடு தங்க, என் நாயனே நீர் என் உள்ளம் வாரும். எமை தாங்க வந்தாய், உளம் தாழ்த்தி எமை தேற்ற பலியாகி சென்றாய், உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய், உளம் தாழ்த்தி எமை தேற்ற பலியாகி சென்றாய், பரம்பொறித்து எமை காக்கும் அன்பென்று வேண்டும், உளம் பலித்து உமை போற்றும் அன்பென்று வேண்டும், கரம்பொறித்து எமை காக்கும் அன்பென்று வேண்டும், உளம் பலித்து உமை போற்றும் அன்பென்று வேண்டும். உன் பந்தி அமர உன் அன்பில் வாழ உணவான இறைவா, உறவாக நீ வா, என்னோடு வாழ என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என் வாழ்வில் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் வாழ்வில் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் அன்பு தேவா என் உள்ளம் நீ வா. என்னோடு வாழ என்னோடு தங்க, என் நாயனே நீர் என் உள்ளம் வாரும். என்னோடு வாழ என்னோடு தங்க, என் நாயனே நீர் என் உள்ளம் வாரும். என் வாழ்வில் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் வாழ்வில் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் அன்பு தேவா என் உள்ளம் நீ வா, என்னோடு வாழ என்னோடு தங்க, என் நாயனே நீர் என் உள்ளம் வாரும்.
இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம்முடைய கண்களுக்கு இது வியப்பே. நம்முடைய பிரான்ஸ் தேசத்திற்கு அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்கள் வருகை தந்து இந்த தியானத்தை நமக்கு வழிநடத்த இசைவு தந்திருக்கின்றார் என்றால், இறைவனுடைய திட்டம் இல்லாமல் இது கண்டிப்பாக நிகழ முடியாது. எனவே முதற்கண் நாம் இறைவனுக்கு நன்றி கூற அழைக்கப்படுகின்றோம். இந்த தியானமானது இன்றுதான் தொடங்கி இருக்கின்றது. இன்னும் 4 நாட்கள் இந்த தியானமானது நடக்க இருக்கின்றது. நாளை லியோனிலும், 22ஆம் தேதி சர்செல்லிலும், 23ஆம் தேதி பிஷி சான் ஜார்ஜிலும் இந்த தியானமானது நடக்க இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே, சிறிய ஆலயத்திலே இந்த தியானத்தை முதல் நாள் அன்று வைப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இது நம்முடைய ஆலயம், இது நம்முடைய தலைமை ஆலயம், நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆலயம். எனவே இறைவனுடைய ஆசிர்வாதத்தை, இந்த தியானத்தை இந்த ஆலயத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருந்தது. இன்று இந்த ஆலயமானது நிரம்பி வழிகின்றது. இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் மட்டுமல்ல, மாறாக உங்களுடைய பிரசன்னத்தாலும் நிரம்பி வழிகின்றது. இறைவனுக்கு நாம் திரும்பவும் எத்தனை முறை நன்றி கூறினாலும் அது மிகையாகாது. எனவே இயேசுவில் நண்பிற்கினியவர்களே, இவர் எல்லாத்திற்கும் மிக காரணமாக இறைவன் நமக்கு கொடுத்தவராக இருப்பவர் நம்முடைய பாசமிகு தந்தை ஆல்பர்ட் அவர்கள். இன்னைக்கு எல்லாருமே நல்லா சிரித்தோம். எத்தனை பேர் நம்ம வீட்டில் சிரிக்கிறோன்னே தெரியல இல்லைங்களா? சிரிச்சே நம்ம ரொம்ப நாளாக கூட ஆன மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லாரையும் சிரிக்க வச்சு அதே சமயத்தில் சிந்திக்கவும் வைத்து இறை செய்தியை நமக்கு தந்த நம்முடைய அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு நாம் நம்முடைய மனமார்ந்த நன்றியை நம்முடைய கரகோஷத்தின் மூலமாக தெரிவிப்போம். தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய கடமை வெறும் கைத்தட்டுறதோடு நின்று விடக்கூடாது. அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு 4 நாட்கள் மட்டும் அவர் நமக்கு தியானம் கொடுப்பதற்கு வந்திருக்கின்றார். திரும்பவும் வந்து இன்னும் நிறைய இடத்துல, பிரான்ஸ் தேசத்தில் இன்னும் நிறைய இடத்துல தியானம் கொடுக்க வேண்டும் என்று இறைவனுடைய சித்தத்திற்காக நாம் தொடர்ந்து அவருக்காகவும் அவருடைய பணிக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்றைய தினத்திலே நமக்கு 2 அருட்தந்தையர்கள், அருட்தந்தை கிங்ஸ்லி மற்றும் அருட்தந்தை அமல், இவர்கள் இருவரும் நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கவும் நமக்கு உதவி செய்யவும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த விழா, இன்றைய தியானமானது சிறப்பான முறையிலே நடைபெற நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க நமக்கு. பல நம்முடைய ஞானகத்தை சேர்ந்த பல பகுதிகளில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், அதே சமயத்தில் நம்முடைய ஞானக மக்கள், இந்த பகுதியை சேர்ந்த நம்முடைய பாடற் குழுவினர், தன்னார்வ தொண்டர்கள் என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இறைவன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைய ஆசீரோடு வழிநடத்த இந்த தியானத்திலே சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்று நான் உறுதி கூறுகின்றேன். மேலும் நம்முடைய புனித சூசையப்பரனுடைய தேரினை அலங்கரித்த அனைவருக்கும், நம்முடைய இறைப்பணி குழுவினருக்கும் திருவழிபாட்டு குழுவினருக்கும், இந்த நம்முடைய ஆலயத்தை பராமரிக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய பீட சிறுவர்கள் இன்னைக்கு 6 பேர், இன்னும் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. சேர் இல்லை உட்கார்றதுக்கு, அதனால் இல்லை வேணாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே அவர்களை இங்கே 6 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த நாள் சிறப்புற அமைய ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய ஞானக மக்கள் அனைவருக்கும், இந்த தவக்கால சிறப்பு தியானத்தில் பங்கெடுத்த அனைத்து இறைமக்களும், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகத்தின் இவ்வார திருவழிபாட்டு நிகழ்வுகள் ஞாயிற்றுக்கிழமை நாளை 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு சர்செல் சாண்ட் ட்ரினிதே ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும்.
மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை லியோன் வெனிசியவில் உள்ள புனித ஜான்தார்க் ஆலயத்தில் யூபிலி ஆண்டு தவக்கால சிறப்பு தியானம் மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனவே தந்தை அவர்களும் நானும் இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு நாளை காலைல ட்ரெயின் ஏறணும். அதனால இன்னைக்கு திருப்பலி முடிந்தவுடன் தந்தை அவர்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம், ஆசிர்வதிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். எனவே திருப்பலி ஆசிர்வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தந்தையை சந்திக்க விரும்புகின்றவர்கள் இங்கே பீடத்திற்கு முன்பாக வந்தால் தந்தை அவர்கள் உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கு ஆசிரளிப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு இறை இரக்கத்தின் ஜெபமாலையும் 5:30 மணிக்கு சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் போர்ட் த வென்சன் புனித பெனடிக்ட் சிற்றாலயத்தில் நடைபெறும். அதற்கு முன்பாக வருகின்ற புதன்கிழமை மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்று மாலை 5 மணிக்கு ஜெபமாலையும் புனித சூசையப்பன் நவநாள் ஜெபமும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நம்முடைய போர்ட் த வென்சன் புனித பெனடிக்ட் சிற்றாலயத்தில் நடைபெறும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை சர்சல் சாண்ட் ட்ரினிதே ஆலயத்தில் யூபிலி ஆண்டு நவக்கால சிறப்பு தியானம் மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. எனவேதான் நான் கூறினேன், தியானம் இன்றிலிருந்து தொடங்கி இருக்கின்றது. தொடர்ந்து இன்னும் நடக்கின்ற நாட்களில் நீங்கள் அனைவரும் தவறாமல் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நம்முடைய ஆலயம் சிறியது, ஆனால் சர்சல் சாண்ட் ட்ரினிதே ஆலயத்தில் ஏறக்குறைய 500 பேருக்கு மேல் கொள்ளும். இன்னைக்கே நம்ம ஏறக்குறைய 450 பேர் இருக்கிறோம். நம்ம இங்கே இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்தினுடைய கொள்ளளவு 300, ஆனால் அனைத்து மக்களையும் சேர்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 450 பேர் நம்முடைய ஆலயத்திலே இன்றைய தினத்திலே இருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி அன்று பிசி சான் ஜார்ஜ் நோத்ரதாம் டி வால் ஆலயத்தில் யூபிலி ஆண்டு தவக்கால சிறப்பு தியானம் மதியம் 1 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறும். அன்று அங்கேயும் புனித சூசையப்பரின் விழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே மாலை 5 மணிக்கு திருப்பலியும் புனித சூசையப்பரின் தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆராதனையும் ஆசிர்வாதமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நுவாசியல் சான்ட்ர த சாம்போல் ஆலயத்தில் ஜெபமாலையும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகத்தின் சார்பாக நடைபெற உள்ள முக்கிய திருவிழாக்கள் மற்றும் திருப்பயணம் பற்றிய அறிவிப்பையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 40ஆம் ஆண்டு புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழா மிஷியோன்ஸ் எட்ராஞ்சர் த பாரி ரூய் டு வாக் இறை அன்னையின் வணக்க மாதமான மே மாதத்தை சிறப்பிக்கும் வகையில் புனித ஆரோக்கிய அன்னையின் தேர் திருவிழாவானது இந்த ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு ரூய் டி வாக்கில் உள்ள மிஷியோன்ஸ் எட்ராஞ்சர் த பாரி தலைமையகத்தில் அன்னையின் ஆடம்பர தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மஜந்தா கார்டினோர் புனித ஆரோக்கிய அன்னையின் தேர் திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார் த லெஸ்டில் உள்ள சான் லோரன் ஆலயத்தில் கொண்டாடப்பட உள்ளது. காலை 11 மணிக்கு பிரெஞ்சு மற்றும் தமிழ் மொழிகளில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு ஆரோக்கிய அன்னையின் தேர் பவனியானது புல்வார் த மஜந்தாவிலிருந்து தொடங்கி ரூய் டி ஃபார்பர்க் சாண்டெனி மற்றும் ரூய்காய் வழியாக கார் த லெஸ்டில் உள்ள சான் லோரன் ஆலயத்தில் சென்றடையும். இறை மக்களின் வசதிக்கேற்ப அன்று அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இறை அன்னையினுடைய பெயரையும் புகழையும் பரப்பவும் சான்று பகரவும் தமிழ் மக்கள் ஆகிய நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கார்தினோரின் வழியாக அன்னையினுடைய திருச்சுரூபத்தை நாம் தாங்கி செல்ல இருக்கின்றோம், பவனியாக எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். எனவே இது நம் அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. இவ்விழாவில் அனைவரும் தவறாமல் பங்கு கொண்டு ஆரோக்கிய அன்னையின் அருளாசிரை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். லூர்து நகர் திருப்பயணம். இயேசுவின் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகத்தின் சார்பாக ஆண்டுதோறும் நாம் மேற்கொள்ளும் லூர்து நகர திருப்பயணமானது இந்த ஆண்டு ஜூலை மாதம் 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய புனித சூசையப்பரின் சுரூபமானது அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களால் மந்திரிக்கப்படும். பின்னர் இந்த சுரூபமானது பவனியாக இப்படி அப்படியே கோயிலை நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம். வழியில் நின்றுட்டு இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே நீங்களும் பவனியாக அப்படியே வந்துடலாம். வந்துட்டு திருப்பி அப்படியே உங்கள் இடத்துக்கு போயிடலாம்.
அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. எனவே சுரூபம் வருகின்ற பொழுது கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. அப்படி வழிவிட்டு நிற்க முடியாதவர்கள் தொடர்ந்து பவனியாக நீங்களும் இந்த சுரூபத்தோடு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய இடத்துல நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திரும்பவும் இறைவனுக்கும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, புனித யோசேப்பின் விழாவில் பேரின்பம் கொள்ளும் எமது குடும்பத்தை இவ்விடத்தின் திருவுணவால் நீர் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாத உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் பெருமைக்குரிய சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாமல்ல தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து மை போற்றி போடுகின்றன. இன்று நாங்களும் அது அன்பு புனிதர் புனித யோசேப்பு வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பினுடைய திருவுருவம் தாங்கி இந்த தேரினை நீர் ஆசிர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, முது உண்மையின் ஒளி வீசுவதாக. இந்த பவனியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புனித சூசையப்பர் பாடல். இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவரே, பாலனேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவரே, உள்ள மகிழ்வோம் உம்மை பாடி, நன்றி கூறுவோம் ஒன்று கூடி, உள்ள மகிழ்வோம் உம்மை பாடி, நன்றி கூறுவோம் ஒன்று கூடி, திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு
மேன்மையை இந்த உலகம் உணர்ந்திட தச்சு தொழிலை சேர்ந்து கொண்டாய் தரணி மீதிலே உண்மை அன்பு நீதியும் மண்ணில் ஓங்கிட இறை திருவுளம் நீ ஏற்றிக் கொண்டாய் வாழும் போதிலே உழைப்பின் மேன்மையை இந்த உலகம் உணர்ந்திட தச்சு தொழிலை சேர்ந்து கொண்டாய் தரணி மீதிலே உண்மை அன்பு நீதியும் மண்ணில் ஓங்கிட இறை திருவுளம் நீ ஏற்றுக் கொண்டாய் வாழும் போதிலே திரு குடும்பத்தின் இனிய பாதுகாவலாம் உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே திரு குடும்பத்தின் இனிய பாதுகாவலாம் உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே பாலனே சுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோரிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. அனைவரும் இப்பொழுது புனித சூசையப்பரனுடைய நவநாள் ஜெபத்தை எடுத்துக்கொள்வோம். புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம். வாழ்க மீட்பரின் பாதுகாவலரே, வாழ்க கன்னிமரியாயின் துணையாளரே, உம்மிடம் கடவுள் தம்முடைய ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் கன்னிமரியா நம்பிக்கை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். புனித சூசையப்பரே, எங்களுக்கு நல்ல தந்தையாயிருந்து எங்கள் வாழ்க்கை பாதையில் எங்களுக்கு வழிகாட்டும். எங்களுக்கு அருள், இரக்கம், துணிவு ஆகிய புண்ணியங்களை பெற்றுத்தாரும். தீமையினின்று எங்களை காப்பாற்றும். ஆமேன். புனித சூசையப்பர் நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். ஆதலால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியாரை எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆதலால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திருக்குடும்பத்தை உம்முடைப்பால் உணவூட்டி காத்து புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உன் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பத்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ள புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தின் நண்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இல்லற வாழ்வின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகைகளின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலகைகளை நடுநடுங்க செய்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். ஆண்டவர் அவரை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராக தந்தருளினீர். அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலால் தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர். அந்த புனிதரின் உதவியால் நாங்களும் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி பாடல்.
இந்த கலர்